பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 4வது எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. போன எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை பார்த்தோம். அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய தாக்கங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் போன எபிசோட் 3rd எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 4th எபிசோடில் அதனுடைய கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் நுழையக்கூடியதான 3 முக்கியமான கதவுகள் இல்லை வாசல்கள் அப்படின்னு சொல்லலாம். சத்ருவானவன் நுழையக்கூடிய இல்லை சத்ருவனுடைய அப்ரெஷன், பிசாசனுடைய அலக்களிப்பு இருக்கக்கூடியதான வரக்கூடியதான 3 விதமான திறக்கப்பட்ட வாசல்களை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிறேன். 3 main doors for demons to enter a Christian. இது இல்லாமல் நிறையா இருக்குது. அது மேபி டீட்டெயில்டு அவுட்லைன் வேற ஒரு எபிசோடில் பேசலாம். ஆனால் இன்னைக்கு முக்கியமான இந்த 3 மாத்திரம் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி நான் பேச விரும்புகிறேன். இந்த டோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் ஃபிசிக்கலாக நம்மளுடைய வீடுகளில் இருக்கிறதான கதவு, ஜன்னல் இதெல்லாம் ஞாபகம் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்மர் டைமில் இந்த ஈக்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஈக்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் அது மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கொசுக்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கதவு ஜன்னலை இருக சாத்தி வைப்போம். இல்லை அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நெட்டு போடுவோம், மஸ்கிட்டோ நெட்ஸு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே போல தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதான வாசல்கள் இருக்குமா இருந்தால் அதன் வழியாக சத்ருவானவன் நுழைந்து விடுவான். இதுலயே நம்ம சைட்டனுடைய நேச்சரை புரிந்து கொள்ள முடியும். சைட்டன் பெர்மிஷன் கேட்டுட்டு வரமாட்டான். ஜீசஸ் இஸ் சோ ஜென்டில். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன்றார். ஸோ இஸ் a வெரி ஜென்டில் காட். அவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள, அவர் கதவை தடாலடியா உடச்சிட்டுலாம் உள்ள வர மாட்டார். ஆனா பிசாசு அப்படி கிடையாது. பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, திறந்திருந்தாலே போதும் உள்ள வந்துருவோம். ஸோ 3 வாசல்களை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 4:27 பவுல் விதமா சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஸோ இதை நம்ம ஒரு ஜென்ரல் ஆலோசனையாவே நம்ம இதை நம்மளுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும். பிசாசுக்கு லீவ் நோ டோர்ஸ் ஓபன் ஃபார் த டீமன்ஸ் டு என்டர் இன். நம்முடைய வாழ்க்கையில சத்ருவான் நுழைவதற்கு எந்த விதமான வாசல்களையும் நீங்க திறந்து வைக்காதீங்க அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம புரிந்து வைத்திருக்க வேண்டும். சரி, அடுத்ததா ஜீசஸ் கூட இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். யோவான் 14:30 விதமா இருக்குது. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஜீசஸ் அண்ட் சேட்டன் ஹேவ் நத்திங் இன் காமன். அவங்களுக்கும், அதாவது இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் பொதுவானது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜீசஸ் கிட்ட சாத்தானுக்கு ஆக்சஸ் டினைட், அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சாத்தானுடைய ஆளுகை வர ஆரம்பிக்கும் போது ஜீசஸ் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், நான் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறேன், அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ ஜீசஸ் அதை ரொம்ப அழகா நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த திறக்கப்பட்ட இந்த வாசல்கள், இதை மூடுறதுக்கோ இல்லை காத்துக்கொள்றதுக்கோ நம்ம 2 முக்கியமான காரியத்தை நம்ம செய்யணும். அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வாசல்களை பத்தி சொல்றேன். முதலாவது, லிவ் இன் ஹோலினஸ் அண்ட் கான்செக்ரேஷன். பரிசுத்தத்திலும் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்தல் அப்படின்ற அந்த ஒரு உணர்விலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்கணும். அதை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை. 2வதா, டெலிவரன்ஸை நம்ம அதிகமாக நம்ம விரும்பணும். அதாவது நான் உங்களுக்கு லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஒரு மனுஷனுக்கு டெலிவரன்ஸ் வேணும் அப்படின்னா முதல்ல என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணாதான் டெலிவரன்ஸ் வரும். ஸோ ஆகையினாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிவரன்ஸ் நமக்குள்ள இருக்கிறதான அந்த
தேவையற்ற காரியங்கள், சத்ருவினால விதைக்கப்பட்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம், மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கலாம். அதுல இருந்தும் நமக்கு டெலிவரன்ஸ் வேணும். அதுல இருந்து நமக்கு அந்த அந்த மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு வேண்டியதான ஆவியின் பலனையும் நம்ம கேட்க வேண்டும். ஸோ இந்த ரெகுலர் ப்ராசஸ், ஹோலினஸ் அண்ட் கான்சக்ரேஷன், டெலிவரன்ஸ், இந்த 2 காரியங்களை நீங்க ரெகுலரா நீங்க செய்யும் போது தான் இந்த கதவுகளை நம்ம எப்பயுமே சத்ரு நுழைய முடியாமல் நம்ம அடைத்து வைத்து நம்ம காக்க முடியும். சரிங்களா? இந்த 2 விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன். சரி, இப்போ முதலாவது சத்ரு நுழையக்கூடியதான முதல் வழி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா தொடர்ச்சியா வர்றது, தொடர்பு, அதாவது வம்சமா வர்றதுன்றாங்க இல்லைங்களா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லும் போது இது எப்படின்னா, முதலாவது நம்ம பிளட் லைன் மூலமா வரும். பிளட் லைன், இப்போ உதாரணத்திற்கு நம்ம மிஞ்சி போனா ஒரு 2 தலைமுறையா ஒரு வேலை இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க 2 தலைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இல்ல 3-4 தலைமுறையா கூட கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம். ஆனா ஸ்டில் நம்மளுடைய 5-6 தலைமுறைக்கு மேல இருக்கிறதான நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முற்பிதாக்கள், அவங்க எல்லாருமே விக்கிரகங்களை வணங்கினவங்களா தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரத்தத்துல தான் நம்ம வந்தோம். அவர்களுடைய டிஎன்ஏனுடைய அந்த அமைப்புல தான் நம்மளும் வந்திருக்கிறோம். ஸோ அந்த பிளட் லைன், அதன் மூலமாக சத்ருவனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் ஓப்பன் டோர்ஸ் ஆக, திறக்கப்பட்ட கதவாக அது இருக்கிறது. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சு அந்த மனுஷனை போய் சாகடிச்சு அவனை கல்லறையிலையோ சுடுகாட்டிலையோ சேர்க்கிற வரைக்கும் அந்த ஆவி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆவி போயிடும்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டீமன்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ். இது என்ன பண்ணுன்னா, உதாரணத்துக்கு ஒரு நபரை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபரை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபரை அப்படியே அடிமைத்தனத்திலேயே வைத்துக்கொண்டு, கட்டிலேயே வைத்துக்கொண்டு அந்த மனுஷனை சாகடிச்சுட்டு அடுத்ததா அந்த குடும்பத்துல அந்த வம்சாவளியில் இருக்கிறதான அடுத்த அவங்களுடைய வம்சத்தை, பிள்ளையோ மகனையோ மகளையோ அது என்ன பண்ணும், பிடிக்கும். இப்படிதான் டீமன்ஸ் ஆப்ரேட் பண்ணும். இதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். டீமனாலஜில ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. ஸோ டீமன்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ் அண்ட் தே ஆர் பாஸ்ட் ஆன் டு பர்சன்ஸ் whenever they die. அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு அடுத்த நபர், அவங்க பிள்ளையோ மகனையோ மகளையோ அது பிடிக்கும். ஸோ இது டிஎன்ஏ மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பிளட் லைன் மூலமா. இப்போ எனக்கு இருக்கிறதான ரத்தம் எங்க இருந்து வந்துச்சு? என்னுடைய அம்மாவும் எங்க அப்பாவும் இணையும் பொழுது அவங்க ரத்தத்துல இருந்தா எனக்கு அந்த ரத்தம் வந்துச்சு. ஸோ இந்த ரத்தத்தின் வழியாக பிளட் லைன் டிரான்ஸ்பரன்ஸ் மூலமாக சத்ருவனுடைய இந்த தாக்கங்கள் வருகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வருகிறதான தாக்கங்களை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? நம்ம மனதார நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்கணும், ரிப்பென்ட் பண்ணணும், நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி உண்மையாலுமே விடுதலைக்காக நம்ம ஏங்குகிறவர்களாக நம்ம இருக்கணும். விடுதலைக்காக நம்ம ஏங்கி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்ததான இந்த தாக்கங்கள், என்னோட ரத்த ஓட்டத்தில் இருக்கிறதான தாக்கங்கள், பரம்பரையாய் வருகிறதான தாக்கங்கள் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி உண்மையா நம்ம தேவனிடத்துல கேட்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அடுத்த இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னா, demons can be inherited through unwanted pregnancies. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை கருவுற்று இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களே வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க உங்களுடைய அம்மாவுடைய வயிற்றுல நீங்க கருவுற்றீங்க. கருவுற்ற டைம்ல உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நெருக்கடியா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு சூழ்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம். அதாவது இந்த குழந்தைய 9 மாசம் சுமந்து பெத்தெடுக்கணும், ரொம்ப கஷ்டம். அதனால இந்த குழந்தைய என்ன பண்ணிடலாம்னா நம்ம கரு கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க யோசிச்சிருக்கலாம், தீர்மானம் பண்ணிருக்கலாம். ஒரு சில நேரங்கள் அதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க, மாத்திரை சாப்பிட்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த கரு கலைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனாலும் ஒரு சிலர் ஆண்டவர் முன்குறிச்சார் இல்லையா, தாயின் கருவில முன்குறிச்சனால ஆண்டவர் அப்படி விட போறது இல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய டெஸ்டிமனிஸ் கேட்டிருக்கேன். அபார்ட் பண்ணணும்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்டும் குழந்தை வளர்ந்து 9 மாசம் கழிச்சு பெற்றெடுத்து இன்னைக்கு அவங்கள ஊழியக்காரங்களா இருக்கிறத சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அன்வான்டட் பிரெக்னன்சிஸ், ஒருவேளை உங்களுடைய தாய், அதை அவங்கள நம்ம பிளேம் பண்ண முடியாது, அவங்கள நம்ம கண்டம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய சூழ்நிலையில அவங்க அறியாமையில தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை சிக்னஸா இருக்கலாம், ஃபினான்ஷியல் நெருக்கடியா இருக்கலாம், அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள மேபி டார்ச்சர் பண்ற ஒரு ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்
சாதகமா இல்லாத நாளிலே தாய் என்ன நினைச்சிருக்கலாம், இந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதற்கான முயற்சியை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அன்வான்ட் பிரெக்னன்சியில அபார்ட் பண்ணணும்னு நினைச்ச அந்த செயல்களை கண்காணித்ததான சத்துரு அந்த கருவிலேயே அந்த குழந்தையை தொடுவதற்கு அவனுக்கு 100% திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இருந்தது. ஸோ அன்வான்ட் பிரெக்னன்சிஸ் மூலமாக அந்த குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர்ஸ்ல பிறந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியில சொல்றதுக்கு ரொம்ப அவமானப்படுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்திருப்பாங்க, இல்லை வந்து அவங்க இல்லீகலா பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி இல்லீகலா பிறந்ததான ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இல்லீகலா பிறந்தது, செகண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தது, இந்த மாதிரி ரிலேஷன். ஏன்னா நம்ம முற்பிதாக்கள்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க தான், பாலிகமி பழகினவங்க. அதாவது பல பெண்களை மணந்து கொள்வதை அவங்க வந்து ஒரு கலாச்சாரத்திலே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால நம்ம அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. ஆனால் அதன் மூலமாய் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறதான திறந்த கதவுகள் அடைக்கப்படும்படியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருவின் மேல, உங்களுடைய வயிற்றின் மேல, கர்ப்பப்பையின் மேல கையை வச்சு both husband and the wife should pray, should bless the child. அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கணும், அந்த குழந்தைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம குழந்தை பெற்றெடுக்க போகிறதான குழந்தை இந்த மாதிரி பிசாசு நுழையக்கூடியதான திறக்கப்பட்ட கதவுகளோடு அந்த குழந்தை பிறக்க கூடாது. So whenever a child is being conceived or is already in the womb, you need to pray, you need to bless. Both the husband and the wife need to bless their children. கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கணும். தேவ திட்டம் நிறைவேறும்படி ஜெபிக்கணும். இப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய அந்த ஓப்பன் டோர்ஸை என்ன பண்ண முடியும், நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா? 2 காரியம். 3வது இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னா, டீமன்ஸ் கேன் பி இன்ஹெரிட்டட் த்ரூ ஜெண்டர் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். இல்லை அம்மா வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, பிறந்த உடனே அவங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க இல்லைங்களா? ஐயோ இப்படி பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. இன்ஃபேக்ட் வந்து உங்க அம்மா அப்பா டிசப்பாயிண்ட் ஆன எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, பொம்பளை பிள்ளையா இருக்கும். ஆனா கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க, எனக்கு வந்து ஒரு வாரிசே இல்லையே, என் பையனுக்கு ஒரு ஆம்பளை பையனா தான் வந்து ஒரு வாரிசா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, அச்சச்சோ. ஸோ பாருங்க, இது எல்லாமே இந்த அச்சச்சோன்னு சொல்லும் போது நம்ம அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு இன்னசென்ட்டா நீங்க சொல்றோம்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி கிடையாது. இந்த அச்சச்சோன்னு சொல்றது பிசாசுக்கு, நீங்க உங்க பிள்ளைக்கு, பேர குழந்தைக்கும் உங்க பிள்ளைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிசாசு நுழையும்படியான ஒரு பெரிய வாசக்கதவை நீங்க திறந்து வைத்துடுறீங்க. ஸோ திறந்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை கருவில் இருக்கும் போது அந்த அன்வான்டட்னஸ், விரும்பப்படாத ஒரு நிலையிலேயே தான் அந்த குழந்தை வளரும். ஸோ அதனால வந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில சத்துரு இவ்விதமான இந்த திறக்கப்பட்ட கதவின் மூலமாக நுழைவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எல்லாமே தேவனாலே வருகிற ஒரு காரியம். எரேமியா 1:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பாருங்க, காட் எவ்வளவு அழகா நம்மளை பத்தி சொல்லியிருக்கிறார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஸோ ஜெரமாயா குறித்து சொன்னார். இன்னைக்கு the same verse is true about you and me. உங்களுக்கும் என்னை குறித்து அதே வார்த்தை தான். நம்ம எல்லாரையுமே தேவன் அப்படிதான் அழைச்சிருக்காரு. இது வெறும் எரேமியாவுக்கு மாத்திரம் கிடையாது. நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்றாருங்களா, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்தேன். ஸோ தேவன் நம்ம எல்லாரையுமே ரொம்ப அழகா அறிந்து வைத்திருக்கிறார். அதனால கருவில் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த அன்வான்ட் பிரெக்னன்சி, ஜெண்டர் டிசப்பாயின்மெண்ட், அப்புறம் இந்த பிளட் லைன்ல வரக்கூடியதான கதவுகளை நம்ம இழுத்து மூடணும். சத்ரு அது மூலமா நுழைந்திருந்தா அதுல இருந்து டெலிவரன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் மெயின் டோர் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டேன். 2வது மெயின் டோர் இன்ட்ரூஷன். இன்ட்ரூஷன்னா என்ன அப்படின்னா, இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ட்ரூடர்னு சொல்லுவாங்க. இன்ட்ரூடர்னா யாரு? ஒருத்தன் வந்து அத்துமீறி உள்ள நுழைகிறவன், எல்லை மீறி நுழைகிறவன் அப்படின்னு சொல்லுவோம். அவனை தான் இன்ட்ரூடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவனுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, ஆனா அவன் வருவான் அப்படின்ற மாதிரி ஆளை தான் இன்ட்ரூடர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரூஷன்ஸ். ஸோ இதுல என்னென்ன இன்ட்ரூஷன்ஸ் மூலமா சத்ரு நுழைகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் கேன் இன்வேட் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் அ broken home.
உதாரணத்துக்கு இப்போ அந்த குழந்தை வளர்ந்த விதத்துல அம்மாவும் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கன் ஃபேமிலியா இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அப்பா குடிகாரரா இருந்தாரு, அம்மா மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது சத்ரு நுழையக்கூடியதான ஒரு வாசல். ஒருவேளை அப்பா நல்லா இருந்திருக்கலாம், அம்மா வந்து ரொம்ப மோசமானவங்களா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காரியமும் சத்ரு நுழையக்கூடியதான வாசல். ஸோ புரோக்கன் ஹோம், இது எல்லாமே வந்து பிசாசு அதிகமாக கோவங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், தன்னையே அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? growing up in a broken family, உடைந்து போன குடும்பத்திலே வளருவது. அதாவது அந்த குழந்தை ஒரு ஐடியலான ஒரு அம்மா அப்பான்னு சொல்லி யாரையுமே பார்த்து வளர்ந்துருக்காது. ஒரு அம்மா அப்பானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எக்ஸாம்பிளா பார்க்கக்கூடிய நபர் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஃபேமிலியில வர்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த இன்ட்ரூஷன் அப்படின்ற டோர், அதாவது உள்ளே அத்துமீறி நுழைவதற்காக சத்துருக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கதவு ஒன்று இருக்கிறது. ஸோ இது நிமித்தமாய் ஏற்படுவதுதான் பாவர்ட்டி, அதாவது வறுமை, டிவோர்ஸ், அதாவது திருமண பந்தத்திலிருந்து விவாகரத்து செய்தல், புரோக்கன்னஸ், எப்பயுமே அதாவது வாழ்க்கை நொடிஞ்சு போயே கிடக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறையிலே இருப்பாங்க நிறைய பேர். அதாவது அப்பதான் ஜெயில இருந்து வருவாங்க, திரும்ப ஜெயிலுக்கு போவாங்க. அதாவது அதெல்லாம் வந்து மேபி ஓவர் த டைம் அவங்களுடைய மனசெல்லாம் கல்லாக்கிக்கிட்டு அது ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் ஆகவோ, நான் ஒரு ரவுடி பெரிய பந்தாக்காக பண்றோம்னு நினைச்சுப்பாங்க. கிடையாது. அந்த பேக்ரவுண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா there will be a broken family. ஸோ இது எல்லாமே இவ்விதமான சத்ரு நுழைவதற்கான வாசல்களாக இருக்கிறது. ஸோ God hates divorce. கர்த்தர் ஒரு நாளும் விவாகரத்தை விரும்புவதில்லை. இன்ஃபேக்ட் அவர் அதை வெறுக்கிறார். ஸோ அவர் வெறுக்கக்கூடிய காரியம் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருதுன்னு சொல்லி சொன்னா there is an open door, you need to pray for that. ஸோ ரெண்டாவது காரியத்தில் இன்ட்ரூஷன், அதுல உள்ள முதல் விஷயம் என்ன சொன்ன, demons can invade as a result of a broken family. அடுத்து ரெண்டாவதா, demons can invade through abuse. இதை நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் யூ நீட் டு லிசன் டு இட் வெரி கேர்ஃபுல்லி. அபியூஸ்னா என்னன்னா, சின்ன வயசுல அதுவும் மெயினா பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். லைக் ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சொந்த ரிலேட்டிவ்ஸ் அபியூஸ் பண்ணியிருப்பாங்க, கசின்ஸ் அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அபியூஸ்னா பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டு டச் யூ இன் அ வெரி லஸ்ட்ஃபுல் மேனர். இச்சையாக அந்த பேட் டச் எல்லாம் இப்ப சின்ன பிள்ளைங்களாம் சொல்லி தராங்க இல்லைங்களா? இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க, ஆனா ஆதி காலத்துல யாருக்கும் சொல்லி தரல. ஸோ நிறைய விமன் இப்போ இன்னைக்கு மதர்ஸா இருக்கிறவங்க நிறைய பேர் சைல்ட்ஹுட் டேஸ்ல அபியூஸை அனுபவிச்சிருக்கிறாங்க. அது வந்து பிசாசு நுழையக்கூடியதான ஒரு ஓப்பன் டோராக இருக்கிறது, ஒரு திறந்த வாசலாக இருக்கிறது. ஸோ சிறு வயதுல ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அபியூஸ் இருந்தது, சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலா கேள்விப்படுறோம், ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி மூலமா அபியூஸ் வர்றது. அதுக்கப்புறம் சொந்த ஃபாதர், தகப்பன் மூலமாக அபியூஸ் நடத்தப்படுற காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லயே அதெல்லாம் நடக்குது. அப்கோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறதான, நான் இது ஏன் ஓப்பன் டோர்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்தது அது அசுத்தாவி தான், அந்த அபியூஸ் பண்ணவங்க. ஆனா அபியூஸ் பண்ணப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய இன்னசென்ஸ்ல, அவங்களுடைய அறியாமையில அந்த அபியூசர் கிட்ட இருந்து வந்ததான அந்த அசுத்தாவி இருந்தது பாத்தீங்களா, அது இவங்களுக்குள்ளயும் என்ன ஆயிடுச்சு, இவங்கள அறியாமலே இவங்க வந்து அதை வெளியிலாம் தள்ள முடியாது. இவங்களுக்கு அந்த டைம்ல பிளட் ஆஃப் ஜீசஸோ அத்தாரிட்டி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு இன்னசென்ஸ்ல அதை அழுது இருப்பாங்க, இல்ல மனசு உடைஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவலா எந்த ஒரு சிக்னிபிகன்ஸ் இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு உணர்ந்திருக்க முடியாது. ஸோ அவங்கள அறியாமலே அவங்களை அபியூஸ் பண்ணவங்க கிட்ட இருந்து அந்த தாக்கம் அவர்களுக்குள்ளாக, அவர்கள் சரீரத்திற்குள்ளாக, அவர்களுடைய ஆத்துமாவிற்குள்ளாக வந்திருக்கும். ஸோ யூ நீட் டு repent of that open door. So ரெண்டாவதா என்ன சொன்னாங்க, abuse. Demons can invade through abuse. மூணாவதா, demons can invade through moments of weakness. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இன்னைக்கு இது வந்து எல்லாருமே நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். moments of weaknessனா என்ன அப்படின்னா, நல்லா ஆவிக்குரியவங்களா இருப்போம், ஏதோ நம்மள ப்ரெஷர் பண்ற ஒரு விஷயம் சுத்தி அப்படி நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு செகண்ட்ல, ஒரு சொடக்கு போடுற செகண்ட்ல என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய டெம்பரை நம்ம லூஸ் பண்ணி டாம் டூம்னு கத்தி விட்டுருவோம். உங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சத்ரு நுழையக்கூடியதான ஒரு வாசல். யோசிச்சு பாருங்க,
அப்போ நம்ம அந்த மாதிரி எத்தனை தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெம்பரை லூஸ் பண்ணி நம்ம கத்துறோம் பார்த்தீங்களா. ஏன்னா அது வரைக்கும் இவர் ரொம்ப பொறுமைசாலி அப்படின்லாம் நினைச்சவங்க, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு டைம்ல ஒரு ப்ரெஷர் அதிகமாகும் போது, குடும்பத்துல சண்டையோ ஏதோ ஒன்று ஆர்குமெண்ட்டோ வரும்போது ப்ரெஷர் நம்ம திடீர்னு லூஸ் பண்ணி நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது மொமெண்ட்ஸ் ஆஃப் வீக்னஸ். அதே மாதிரி இச்சையா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த இச்சை வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த ஒரு மொமெண்ட் தான். அந்த இச்சைன்றது அடுத்த லெவலுக்கு போய் போனோகிராஃபி பார்க்கறதோ, மாஸ்டர்பேஷன் பண்றதோ, we need to talk about all these things. இதெல்லாம் பத்தி நான் ஓப்பனா பேச போறோம், மேபி இந்த ஃபியூச்சர் எபிசோட்ஸ். இதெல்லாம் வந்து மறைத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. men do that, and in fact men and even women do that. Girls நிறைய பெண்களை மாஸ்டர்பேஷன் செய்றாங்க. that's a very sad thing. இதுல ஒரு ஆண்கள் தான் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நோ, see, அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு அந்த லஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டா சத்ருவினால இன்னைக்கு பயங்கரமான ஒரு வெப்பனா இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த லைட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இது எல்லாத்தையும் டீல் பண்ணி இதுல இருந்து நம்ம ஒரு டெலிவரன்ஸை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ தேர்டா நான் சொன்னேன் மொமெண்ட்ஸ் ஆஃப் வீக்னஸ். ஸோ அந்த மாதிரி கோவத்துல திடீர்னு டெம்பரை லூஸ் பண்றது, லஸ்ட்ல திடீர்னு போய் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, பொனோகிராஃபி பார்க்கறதோ, மாஸ்டர்பேட் பண்றதோ, அந்த மாதிரி காரியங்கள், இது எல்லாமே மொமெண்ட்ஸ் ஆஃப் வீக்னஸா இருக்கு. ஸோ இதை நம்ம இன்ட்ரூஷன் சொல்றோம். ஸோ 2 காரியத்தை சொன்னேன். முதலாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முதலாவது இன்ஹெரிட்டன்ஸ், அதுல 3 காரியங்களை சொன்னேன். அடுத்ததா இன்ட்ரூஷன், இதுல 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். அடுத்தது 3வதா கடைசியானது இன்வால்வ்மெண்ட். இன்வால்வ்மெண்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 இருந்தது வந்து நம்ம விருப்பப்பட்டு செஞ்சது இல்லை, ஆனா இந்த 3வது இருக்கிறது வந்து நம்மள விருப்பப்பட்டு செய்யறது. இன்வால்வ்மெண்ட்னா என்னன்னா, இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்வால்வ்மெண்ட், முதலாவது இன்வால்வ்மெண்ட் இன் தி அக்கல்ட். அக்கல்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க முதல் தலைமுறையில ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஜாதகம் பார்த்திருப்பீங்க, ஜோசியம் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இல்ல நீங்க ஜாதகம் ஜோசியம் பார்க்கலனாலும் உங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, உங்களுக்காக ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க. கைரேகை பார்த்திருப்போம், கிளி ஜோசியம் பார்த்திருப்போம், நாள் நட்சத்திரம் பார்த்திருப்போம். அப்புறம் நிறைய காரியங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதாவது காரியத்துல நம்ம ஈடுபடும் பொழுது, இல்ல நம்ம முற்பிதாக்கள் ஈடுபட்டிருந்தாலும், இல்ல ஒருவேளை நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஈடுபட்டிருந்தாலும், அது பிசாசு நுழைவதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிமானிக் புக்ஸ் படிப்பாங்க. டிமானிக் புக்ஸ், சத்ருவனுடைய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதான நிறைய த்ரில்லிங்கான காரியங்கள்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஈவில் புக்ஸ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரித்தவர்களிடத்துல பேசுதல் ரொம்ப முக்கியமா. நிறைய ஹிந்து ஃபேமிலிஸ்ல மரிச்சு போன பெரியவங்களை போட்டோ வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த நீங்க போட்டோ வைக்கிறது வேற, அதாவது போட்டோவை நினைவார்த்தமா வைக்கிறது வேற. இப்போ ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி நம்ம எல்லாருமே வைக்கலாம். ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஒரு போட்டோவை நினைவார்த்தமா வைக்கலாம். ஆனா அதுவுமே வந்து அவங்கள பார்த்தா நமக்கு ஏக்கமா இருந்ததுன்னா, இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் தட் ஆல்சோ. அதாவது அவங்கள பார்த்தா எனக்கு நினைப்பா வருது, அவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பார்த்தா எனக்கு அவங்க இல்லையேன்னு ஏக்கமா வந்தா அதையும் தூக்கி போடுறது நல்லது. அவங்க ஆண்டவருக்குள்ள மறிச்சிருந்தாங்கன்னா பரலோகத்துல இருக்க போறாங்க, ஆண்டவருக்குள்ள மறிக்கலன்னா அவங்க பாதாளத்துல இருக்க போறாங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும், வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. we need to live our life. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க நம்ம வாழ்க்கையை வாழணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒருவேளை இறந்து போனவங்களை மாலை போட்டு வீட்டில் வச்சு கும்பிடுறது, இந்த மாதிரி காரியங்கள் சத்ரு நுழைவதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது. அடுத்ததா இது முதலாவது. ஸோ இன்வால்வ்மெண்ட் இன் தி அக்கல்ட். அடுத்ததா இன்வால்வ்மெண்ட் இன் அதர் வில்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். வில்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் மூவிஸ் பார்ப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஹாரர் மூவிஸ், அவங்களுக்கு வந்து மூவிஸ்லயே ஹாரர் மூவிஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து பிளட் ஷெட் ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் அப்படியே கையை காலை வெட்டுறது, அந்த மாதிரி பிளட் ஷெட் மூவிஸை பார்க்கறது பிடிக்கும். அதுலேயே ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஈவன் மூவி விட்டுருங்க, நிறைய பேர் நாவல் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாரர் நாவல்ஸு, த்ரில்லர் நாவல்ஸு, இது எல்லாமே நீங்க ஒரு எமோஷன் நினைக்கிறீங்க. இதுதான் பிசாசு ஏற்படுத்துகிறதான ஒரு டிசப்ஷன். இது எமோஷன் கிடையாது, அது சத்ரு நுழையக்கூடியதான ஒரு வாசல் அப்படின்றத நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி காரியங்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், அப்புறம் வந்து மற்றவர்களோடு உறவு கொள்ளுதல், மற்றவங்களோட கூட தீமையான உறவுல இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அப்புறம் வந்து ட்ரக்ஸு,
போதை பழக்கத்துக்கு அடிமையா இருப்பது, இதெல்லாமே நம்மளா போய் செய்யறது. நம்மள யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நம்மள போய் செய்யறது. இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே சத்ரு நுழைவதற்கான ஒரு வாசலாக இருக்குது. அடல்ட் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஓடிடியில வர்ற காரியங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே மெசேஜஸ்லாம் கூட நான் ஷேர் பண்ணிருப்பேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. காட் ஸ்போக் டு மீ. நான் நிறைய மூவி பார்க்கறவனா தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ அதெல்லாமே பிசாசு நுழையக்கூடியதான ஒரு வாசல்னு எனக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசினார். அதனால நான் அதை அனுபவிச்சவனா, நான் அனுபவத்தில் நான் பேசுறேன். இது ஏதோ நாங்க எங்கேயோ படிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட நான் ஒப்பிக்கல. என் லைஃப்ல அந்த டெலிவரன்ஸை நான் அனுபவிக்கிறேன். அதனால உங்ககிட்ட நான் ஒரு தைரியத்தோட 100% கேரண்டியோட நான் பேசுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த காரியங்கள், இந்த மூவி பார்க்குற பழக்க வழக்கங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருக்குது, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் அமேசான் பிரைம், இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸ்க்கு அடிக்டாக இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜானரில் சீரீஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆக்ஷன் சீரீஸு, த்ரில்லர் சீரீஸு, ஹாரர் சீரீஸு, இந்த மாதிரி வரிசையாக பார்த்துட்டே இருப்பாங்க. அடல்ட் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் அனிமே. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க எல்லாமே அனிமே பாக்குறாங்க. அனிமேனா கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும். கார்ட்டூன்ல என்னங்கன்னு நினைப்பீங்க, அதுலயும் நிறைய அசுத்தாவினுடைய தாக்கங்கள் நிறைய அதுல இருக்குது. ஸோ இது எல்லாமே திறக்கப்பட்ட வாசல்கள். நீங்க இதை ஏத்துக்கிட்டாலும் சரி, இதை ஏத்துக்கிட்டாலும் சரி, இவனுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சாலும் சரி, நீங்க ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுவீங்க. யூ வில் கம் டு த பாயிண்ட் வேர் யூ வில் அக்செப்ட், எஸ் தீஸ் வேர் ஓப்பன் டோர்ஸ் ஃபார் டீமன்ஸ் டு கம் இன் டு மை லைஃப். நான் இதை சொல்றது நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி பரவாயில்ல, நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க அதை உணர்ந்தே தீர்வீங்க. திஸ் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா நான் இதை கர்த்தருடைய சமூகத்துல அதை அனுபவிச்சவனா உங்ககிட்ட நான் பேசுறேன். ஸோ அதனால உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி காரியங்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட நம்ம திரும்ப அதை பத்தி சொன்னோம்னா அவங்களுக்கு கோபம் வரும். ஸோ ப்ரே ஃபார் தெம். ஒருவேளை உங்க பிள்ளைங்க இந்த மாதிரி அடிக்ட், ஏதாவது பொனோகிராஃபி இல்ல மூவிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்டா இருந்தாங்கன்னா ப்ரே ஃபார் தெம், ப்ரே தட் these open doors will be closed and they will experience deliverance. தேவனுடைய அந்த விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க அதிகமா ஜெபிங்க. சரி, கடைசியா ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். So how to remain free from demons. கிறிஸ்தவனா நான் இந்த பிசாசுனுடைய போராட்டங்கள்ல இருந்து எப்படி நான் ஃப்ரீயா இருக்கிறது அப்படின்னா, முதலாவது live pure. பரிசுத்தமா வாழ்வதற்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். இதுதான் முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ டெசிஷன் ஃப்ரம் யோர் எண்ட். உங்களுடைய இருதயத்துல நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கண்கள், உங்களுடைய சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள், காது, வாய், உங்களுடைய இருதயம் எல்லாவற்றையும் நான் பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுவேன். தீட்டானது ஒன்றும் என் கண்கள் வழியாக, காது வழியாக, வாய் வழியாக, இருதயத்திற்குள்ளாக போக விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு டெசிஷன் பண்ணணும். பாபிலோன்ல தானியேல் தீட்டான உணவுக்கு சாப்பிட மாட்டேன்னு டிசைட் பண்ணார் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா இந்த காரியத்துக்காக நம்ம டிசைட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய பாத்திரத்தை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளுடைய வீட்டை நம்ம தான். நான் சொன்ன முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன், கதவு ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னா ஈ, கொசு, பூச்சி எல்லாம் உள்ள வரும். அப்போ இதை நம்ம கரெக்டா நம்ம கார்ட் பண்ணோம், நம்ம செக்யூரிட்டி போட்டு நம்ம எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா வேண்டியதை மாத்திரம் உள்ள விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணி வெளியே தள்ளிடலாம். ஸோ லிவ் பியூர். ரெண்டாவதா, இஃப் யூ ஆர் பேட்லிங் வித் தீஸ் டிமானிக் ஸ்பிரிட்ஸ், ஏதாவது அசுத்தாவினுடைய தாக்கங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா, இந்த மாதிரி நான் மேற்சொன்ன அந்த காரியங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து மனம் திரும்பி அதை ரினவுன்ஸ் பண்ணுங்க. ரினவுன்ஸ் பண்ணா அதை அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, இந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை செஞ்சேன், இல்லை இந்த மாதிரி என்னுடைய பெற்றோர் செஞ்சாங்க, இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு தீமை இழைச்சிருக்கிறாங்க, அதனால எனக்குள்ள வந்திருக்கிறதான எல்லா பாவத்தின் வல்லமைகளும் என்னை விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க அதற்காக நீங்க ரிப்பென்ட் பண்ணணும், மனம் திரும்பணும், அதை அறிக்கை செய்யணும். அதாவது மொத்தமா இயேசுவே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா உங்களுக்கு என்னென்னலாம் கர்த்தர் ஞாபகப்படுத்துறோம். சம்டைம்ஸ் when you start praying, ஒவ்வொன்னா ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ரிமைண்ட் பண்ண அந்த ஒவ்வொரு விஷயமா அறிக்கை பண்ணி அதை நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு நம்ம அகற்றப்படும்படியாக நம்ம சுத்திகரிப்பிற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரெண்டாவது. ஸோ முதலாவது லிவ் பியூர், ரெண்டாவதா நீங்க அதற்காக அறிக்கை செய்து ஜெபிக்கணும். மூணாவதா சீக் டெலிவரன்ஸ் ஃப்ரம் காட். கர்த்தரிடத்துல இருந்து விடுதலை கேளுங்க. கர்த்தாவே, இந்த பகுதியில எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஏதோ அடிக்ஷன்ல நீங்க இருக்கலாம், ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா அது உங்களால ஸ்டாப் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ ப்ரே ஃபார் தட். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த விடுதலைக்காக நீங்க ஜோம் பண்ணணும். கண்டிப்பா நீங்க ஜோம் பண்ணுங்க. அடுத்ததாக
உங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரரோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஷேர் வித் தெம். இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி சிஸ்டர், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை யாரும் தப்பா நினைக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்து வந்தவங்க தான். ஐயோ இவன் இவ்வளவு பெரிய அடிக்ஷன்லயா இருக்கிறான் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஜென்யூனான பர்சன் யாரும் நினைக்க மாட்டாங்க. கண்டம் பண்றவங்க இருக்கலாம், அவங்கள பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா உண்மையாலுமே ஜென்யூனா உங்களை தேவனுக்குள்ள நடத்துறவங்க ஒரு நாளும் உங்களை கண்டம் பண்ணி இவனா அவனா இவளா இப்படி பண்றா அப்படின்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. they will pray for you. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தின் வழியா வந்திருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தின் வழியா வந்திருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் நீங்க ஷேர் பண்றீங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலனாலும் நீங்க ஜெபம் பண்ணி நல்ல ஊழியக்காரர்களிடத்துல இதற்கான டெலிவரன்ஸ்க்காக நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ரெண்டாவதா, ஃபிஃப்தா, நீங்க stay grounded in a church where the anointing of the Holy Spirit is being practiced. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சபையில நிலைத்திருங்கள். சரிங்களா? 5 முக்கியமான பாயிண்ட். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். முதலாவது, பரிசுத்தமாய் வாழுங்கள். இரண்டாவதாக, அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். மூணாவதா, விடுதலையை தேடுங்கள். நான்காவதா, ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதா, அபிஷேகத்துல உங்களை வழி நடத்துகிற ஒரு சபையில இணைந்துருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார். இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து இது டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ற மத்தவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. தேவன் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் நம்மை காத்துக் கொள்வதாக. God bless you.